அண்மைச் செய்தி. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 56வது கூட்டம் டெல்லியில் தொடங்கியது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், வணக்கம். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 56வது கூட்டம் டெல்லியில் தொடங்கியுள்ள நிலையில் இது தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். காவிரியிலிருந்து கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு தேவையான தண்ணீரை திறந்து விடாமல் தொடர்ச்சியாக அந்த காலதாமதம் செய்து வரக்கூடிய சூழலில் உச்சநீதிமன்றம், காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டம், காவிரி மேலாண்மை ஆணையம் என்று 3 பக்கங்களிலும் தமிழ்நாடு அரசு கர்நாடகாவிற்கு அழுத்தம் என்பதை கொடுத்து வருகிறார்கள். நேற்றைய தினம் காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் நடைபெற்ற பொழுது அதில் சில முக்கியமான பரிந்துரைகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் டெல்லியில் காணொலி காட்சி வாயிலாகவும் சரி, முக்கிய அதிகாரிகள் நேரில் கலந்து கொண்டும் இந்த காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் என்பது தற்பொழுது சரியாக 11:30 மணிக்கு மேல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நேற்றைய தினமே உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்திருந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது, தற்போதைக்கு நாங்கள் இந்த விவகாரத்தில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை, நீங்கள் காவிரி மேலாண்மை ஆணையத்திடம் சென்று முறையிடுங்கள், அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிவுறுத்தல்களையும் உத்தரவுகளையும் முழுமையாக பின்பற்றுங்கள் என்று தமிழ்நாடு அரசுக்கும் சரி, கர்நாடக அரசுக்கும் சரி உச்சநீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவு என்பதை பிறப்பித்திருந்த நிலையில் இன்றைய தினம் இந்த காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் என்பது அதிமுக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. ஆனாலும் கூட காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் ஆகியவை நடந்து கர்நாடகாவிற்கு முக்கியமான பரிந்துரை உத்தரவு எதை பிறப்பித்தாலும் கர்நாடகா அதை முழுமையாக செயல்படுத்தாமல் இருந்து வரக்கூடிய சூழலில் இந்த விவகாரத்தில் கூடுதலாக தண்ணீர் கேட்க தமிழ்நாடு அரசு திட்டம் வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது 15 நாட்களுக்கு 11 டிஎம்சி வரை தண்ணீர் கேட்கலாம் என்ற நிலைப்பாடில் இருந்த தமிழ்நாடு அரசு தற்பொழுது ஒரு நாளைக்கே 1.92 டிஎம்சி தண்ணீர் வரை கேட்க அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அதிக அளவில், அதாவது உச்சநீதிமன்றத்தின் இறுதி உத்தரவின்படி கிடைக்க வேண்டிய தண்ணீரை கேட்டால்தான் அதில் பாதியாவது கர்நாடகா கொடுப்பார்கள். எனவே காவிரி மேலாண்மை ஆணையத்திடம் தங்களுக்கு முழுமையான தண்ணீர் வேண்டும், உச்சநீதிமன்றம் என்ன சொன்னார்களோ அந்த தண்ணீர் முழுமையாக எங்களுக்கு திறந்து விடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்திற்கு பிறகு நம்மால் இந்த விவகாரத்தில் முழுமையான விவரங்களையும் தெரிந்து கொள்ள முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.